ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் தவசிக்கீரை பறிச்சுக்கலாம். தவசிக்கீரை கீரைக்கெல்லாம் ராஜாங்க. அது மல்டி விட்டமின்ஸ் இருக்குது அதில். தவசிக்கீரை உடம்புக்கு நல்லது. நான் அது பூனாலேருந்து கிடச்சிச்சு எனக்கு. அதில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது 2வது வாட்டி கட் பண்ணுறேன். கட் பண்ணி அதோட கிளைய வச்சா கூட வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. வாங்க தவசிக்கீரையை பறித்து கழுவி பொடியாக நறுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 சிகப்பு மிளகாய், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது தவசிக்கீரையோட பூவுங்க. அதோட விதையும் இந்த மாதிரி இருக்குமா. போட்டு பார்க்கலாம், முளைச்சிச்சுனாக்க நல்லது தானே. வாங்க கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தவசிக்கீரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் 1 சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் உளுந்தையும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டிருக்கேன். அது நல்லா வறுபடட்டும். 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1 கிண்ணம் சின்ன சின்ன பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தவசிக்கீரையை சேர்த்துக்கலாம். தவசிக்கீரை அதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரை நல்லா சுண்டி கம்மியாகி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் போடுறதுக்கு நான் 1 கைப்பிடி நிலக்கடலையை வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ இந்த பொரியலோடு சேர்த்துக்கலாம். கீரை வெந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க. ஏன்னாக்கா இது வீட்டிலே விளைஞ்ச கீரை, மழை நேரம், அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன். இப்போ அது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த கடலை பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கிண்டிக்குவோம். கடலை வெந்தது தான், ஆனாலும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கிச்சனுக்கு வந்த தவசிக்கீரை பொரியல். வாங்க சாப்பிட்லாம். நல்லா வெந்துருச்சு. சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம்.